வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை பொருள் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு நாங்கள் வந்திருந்தோம். இந்த கடையோட நேம் பார்த்தீங்கன்னா வசந்த மாளிகை. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, கும்பகோணம் அடுத்து நாச்சியார் கோயில் அப்படிங்கிற ஊரில் இந்த வசந்த மாளிகை அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இவங்களுக்கே வந்து நிறைய பிரான்ச் இருக்குது. வடக்கு வீதியில் ஒரு பிரான்ச் இருக்குது, அப்புறம் கிழக்கு வீதியில் ஒரு பிரான்ச் இருக்குது. நாங்கள் கிழக்கு வீதியில் தான் வந்து இந்த பொருள் எல்லாமே வந்து எடுத்தோம். நிறைய பேருக்கு வந்து இந்த நாச்சியார் கோயில் பற்றி தெரியும். நாச்சியார் கோயில்னாலே பித்தளை பொருளுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து பித்தளை பொருள் கல்யாணத்துக்குலாம் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு நாச்சியார் கோயிலில் தான் வந்து பித்தளை பொருள் எல்லாமே எடுத்து சீர் கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய பொருள் வந்து நீங்கள் பித்தளை பொருள் வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா கிலோ 500 ரூபாய்க்கு வந்து எடுத்துப்பாங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூபகால், அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கு, இது எல்லாமே வந்து பீஸ் ரேட்டுக்கு தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதுவே வந்து குவளை அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து கிலோ கணக்குக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க. கிலோ வந்து 550 ரூபான்னு நமக்கு கொடுப்பாங்க. இதுவே பழைய பொருள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிலோ வந்து 500 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. புது பொருளாக நம்ம எடுத்தோம்னா கிலோ 550, பழைய பொருளாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அதோட ரேட் வந்து 500 ரூபாய்க்கு அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க கொடுத்தா 550, நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி தூபக்கால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமாட்சி விளக்குக்கு அடியில் வைக்கிறதுக்கான பிளேட், அதுலேயே வந்து கால் வந்து முக்காலி வச்சு இருக்கும். இதுவே தனியாக முக்காலி அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்கும். இந்த ஒரு பாருங்கள், இது வந்து முக்காலி. இதில் வந்து விளக்கு வச்சோம் அப்படின்னா எண்ணெல்லாம் வந்து கீழே ஒழுகிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து திருப்பி அதை இன்னொரு இதுக்கு மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடும். அதுவே இந்த மாதிரி பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். கீழே எண்ணெய் வந்து ஊற்றினாலும் அதை நம்ம வந்து அழகாக எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோவலை தான் வந்து நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து கிலோ வந்து 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரேட் வந்து வரும் புதுசாக எடுத்தோன்னா. இதுவே உங்கள்கிட்ட பழைய கோவலை இருக்குது, நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிலோ 500 ரூபாய்க்கு வந்து அவங்க நம்மள்கிட்ட எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி குத்து விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்தது அம்மாவுக்கு 2 குத்து விளக்கு எடுத்தோம், அக்காவுக்கு 2 குத்து விளக்கு எடுத்தோம். அம்மாவுக்கு வாங்கினது வந்து பெருசு வாங்கினோம். அது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து நல்லா வெயிட்டு 7500 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இந்த கடையில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் பொருள் எடுத்ததுக்கப்புறம் கம்மி பண்ண சொன்னீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பித்தளை பொருள் எடுக்கணும், யாருக்காவது பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னா அங்கே போய் எடுத்துக்கோங்க. என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.